எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான கலைஞர் நம்ம கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, அவரை நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம், நிறைய நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேரும் காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடிசறக்கும். இந்த உலகத்தில் யாரும் உத்தமன் கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, நம்ம டிவியில் சில கேரக்டர்ஸை பார்க்குறோம், சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். சில பேர் சில நல்லது பண்ணும்போது, நல்லது பண்ணுற மாதிரி காட்டும்போது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சில பேர் ஏதாவது ஒரு இடத்துல தவறும்போது அவங்களாம் கெட்டவங்க நம்மளாம் இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க மீது நிறைய விமர்சனம் பண்ணுறோம். சமீப காலமாக ரோபோனா மீதும் சரி, ரோபோனா குடும்பத்தின் மீதும் நிறைய விமர்சனங்கள், நிறைய கமெண்ட்ஸு. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காது, ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே சேர்ந்து போராடி அவரை வெளியே எடுத்து மீட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ். ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கேன். வெறும் ஷோவில் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த மனுஷன் வெளியே தாங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் அவர் அழுததை எந்த மீடியாவுக்கும் எந்த உலகத்துக்கும் காட்டினதில்லை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கஷ்டம். என்னடா இது நம்மளை எப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரைத்துறையில் நீங்கள் பார்க்குற ஒரு கேரக்டர்ஸை நீங்கள் இந்த மீடியாவில் பார்க்குற சில விஷயங்களை மட்டும் ஜட்ஜ் பண்ணி அவங்கள விமர்சிக்காதீங்க. தப்பு பண்ணால் கூட ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சில அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர அந்த கமெண்ட்ஸும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ரோபோனா குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்திரஜாக்கா பிரியங்காக்கா எவ்வளவோ போராடினாங்க. ஏன்னா 3 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன், எனக்கு தெரியும். நேற்று கொண்டு அந்த பெருங்குடியில் மருத்துவமனையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு கடவுள் காப்பாற்றிட மாட்டார். ஈவினிங்கே சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எங்களெல்லாம் கூப்பிட்டு, இல்லைப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை நம்பதுக்கு தயாராக இல்லை. இல்லைப்பா நாஞ்சல் என் புருஷன் பொழைச்சிடுவாரு, நான் கும்பிட்ற சாமி காப்பாற்றுன்னு சொல்லி சூளத்தெல்லாம் எலுமிச்சம்பழம் ஏற்றி எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு வருவேன்னு போராடின ஒரு பெண்மணி. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் போராடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க முயற்சி தோத்துடுச்சு. ஸோ கடவுள் ஆசைப்பட்டுட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு நல்ல கலைஞனை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கலைஞனை தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞன் முடியாது. நீங்கள் சிரிச்சா போச்சு கலக்க போது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன். அவர் கூட பழகின நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேளுங்களேன், யாருக்கும் இது வரைக்கும் ஒரு தீங்கு நினச்சது கிடையாது, ஒரு கெடுதல் நினச்சது கிடையாது, ஒரு யாரையும் பற்றி தப்பாக இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அது கூட பழகுற எங்களுக்கு தான் தெரியும். அவருடைய சுய பழக்கத்தில் சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதை விமர்சிக்க நம்ம யாரும் தகுதி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, இதில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து வெளியே வரும். பட் அதெல்லாம் தாண்டி மனுஷன் வந்திருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் விமர்சனம் வேணாம். நல்ல கலைஞன், நல்லபடியாக இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை, அவரை கொண்டாடுவோம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம். இன்றைக்கி நிறைய மக்கள் இந்த குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி அண்ணாக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். ஃபோன் பண்ணனா அவர் ஒரு சில சப்போர்ட்டாக இருக்கட்டும், கலா மாஸ்டராக இருக்கட்டும், இதை தாண்டி இன்றைக்கி வந்த கலைஞர்களாக இருக்கட்டும், நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம செல்வின் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கலைஞனை கொண்டாடுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த கடவுள் நல்லவங்களை பார்த்தா கூப்பிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஒரு காமெடி, இப்போ நானும் அவரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், டிரைவர்னு ஒரு படம். அது ஒரு காமெடி சீக்வன்ஸு, அந்த பஞ்சு, அந்த விஷயம், அந்த டைமிங் எல்லாம் அவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அற்புதமான ஒரு மனுஷங்க, தங்கமான ஒரு மனுஷன். அந்த கடவுளுக்கு கண்ணு தெரியல, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இப்போ மனசு கஷ்டமா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. அவரோட அடிக்கடி சந்திச்சிருக்காரு. ரொம்ப பாசமா இருப்பாரு, ரொம்ப அன்பான நல்ல மனிதர், நல்ல நண்பர், எல்லாருக்கும் அரவணைச்சு பேசக்கூடியவர். முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, திரும்ப அவர் நல்லபடியாக ஆகிட்டான்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சித்தா வைத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, நல்லபடியாக ஆகிட்டான்னு சொல்லி. திரும்ப நேற்று இந்த மாதிரி மருத்துவமனைக்கு வந்திருக்கான்னு சொல்லி நியூஸ் படித்தவொடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா திரும்ப அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. உடம்பு நிறைய மாற்றம் இருந்தது. சரி, ரொம்ப இழைச்சிருக்காரு, ரொம்ப நல்ல வைத்தியம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். சுத்தமாக எதிர்பார்க்கல. அதாவது சில விஷயங்களை ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு, அது மாதிரி யோசிக்க கூட முடியல, அதை ஜீரணிக்கவே முடியல இது வரைக்கும். அதனால்
நான் காலையிலேருந்து வரணும்னு நினச்சி என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நான் தயங்கி இருக்கேன். அது எப்படி போய் அவரை பார்க்க போகிறோங்கிற ஒரு மனநிலை. அதை வந்து பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னா என்னால் நம்பவே முடியல. எல்லார்கிட்டையுமே கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகர், நல்ல சிறந்த நடிகர், சிறந்த நிறைய திறமைகள் அவருக்குள்ள உண்டு. இவங்கெல்லாம் இப்படி வந்து நம்மளை விட்டு மறையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக வேற இருக்குது லைஃப். என்ன இப்படிலாம் இருக்க லைஃப்னு. அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இந்த உயிரையும் உடம்பையும் மனசையும் நம்ம ரொம்ப கவனமாக பராமரிச்சுக்கணும்னு நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர். இது ஒரு பெரிய பாடமாக மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டு உடம்பு மேலே ரொம்ப கவனம் வச்சு, இந்த போதை பழக்கம் இல்லாமல் உடம்புக்கு தீங்கான உணவு கூட எடுக்காமல் கொஞ்சம் நல்லபடியாக எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ரோபோ சங்கருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்களுடைய எப்படி ஆறுதல் சொல்ல தெரியல அவங்க குடும்பத்துக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வீடியோஸ் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அவருடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவருடைய ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா கலகலப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற நல்ல மனிதர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பாடத்தை போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நம்ம விட்டு இப்படி மறைஞ்சிருக்காங்க. உடல் ரீதியாக உடம்பை சரியாக பராமரிக்கணுங்கிறத நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரோபோ சங்கர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்கிற ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக, நல்ல ஒரு யோசனையாக நம்ம திடமாக எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரோபோ சங்கருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரோபோ சங்கர் அண்ணா, நீங்கள் இந்த திரையுலகத்தோடு எங்களோடு அனைவரோடும் நீங்கள் கூட இருந்து துணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். மக்களை சம்பாதிச்ச கலைஞர், மொத்த விட்டு திரையுலகத்தையும் ஒரு நாடக மேடை, ஒரு சிறு திரையில் இருந்து வந்து நம்ம விஜய் டிவி, சன் டிவிலலாம் இன்றைக்கி இத்தனை கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளுக்கு திரைத்துறை தாண்டி, சிறு கலைஞர்கள் துறையை தாண்டி, ஒரு மேடை கலைஞர்கள் தாண்டி மெமிக்ரிஸில் இந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த அவரை இழந்து நம்மளை விட இந்த கலைஞர்களுக்கு தான் அதிக வரத்திருக்கும். மக்களை சிரிக்க வச்ச அந்த இதயம் நீ உறங்கி கொண்டிருக்கிறது. நம்மளையெல்லாம் கண்கலங்க வைத்து விட்டு இதயத்தை உறங்க வைத்து விட்டு சென்று விட்டார். அவர் என் கூட நான் திரையுலகத்தினால மறைமுக உண்டு. என்னுடைய RR வாய்ஸுக்கு என் வீட்டில் வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்தினார். மகள் திருமணத்துக்கு அப்புறம் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொடுத்தேன் திருமணத்திற்கு. இப்போ அந்த கலைஞர் இல்லைங்கிறதோ மக்களோடு அவர் ஒரு குடும்பத்தினருக்கு, அவருடைய சக கலைஞர்களுக்கு, முக்கியமாக அவள் அன்பு மகள் மருமகன் அவர் துணைவியாக இருக்குது. எங்கள் சேலமாரார் துணை நிற்கும். இந்த கலைஞரில் எந்த கலைஞராக இருந்தாலும் இந்த கலைஞர்களால், இந்த மக்களால் தான் இந்த சேலமாரார் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க. நிறைமுருக நாங்கள் கேமராவில் எந்த உதவியும் காமிக்கிறது கிடையாது. ஆனால் நெஞ்சிலிருந்து அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு கோரிக்கை தான் அந்த இடத்துல வைப்பேன். அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி இவ்வளோ பேர் வந்தோமோ, நம்மளால் முடிஞ்ச கலைஞர்கள், பெரும் கலைஞர்கள்லாம் இருக்காங்க, பெரிய பொருளாதார ரீதியான கலைஞர்கள்லாம் இருக்காங்க. எல்லோரும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை அந்த குடும்பத்துக்கு நேரடியாக மறைமுகமாக செய்யுங்க. இதுதான் என்னுடைய உதவி இருக்கும் அந்த கலைஞனுக்கு. அவர் ஆத்மா சாந்தியடைய பத்திரிகையாளர் துறை, என் துறை, தமிழக மக்கள், கலைஞர்கள் அனைத்தருடைய, என்னுடைய சக நண்பர்கள் அனைத்தருடைய வேதனைகளையும் கருத்துலேயும் அவங்க துக்கத்திலையும் எனக்கு அந்த துக்கத்தை அறிவ ஒரு இழப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு அந்த இழப்போடு பங்கெடுப்போம். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு உதவிடுவோம்.